துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த வாரம் மாதிரியே இந்த வாரமும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கவனம், நிதானமாக செயல்படுங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்கி கொடுக்குறதோ, ஜாமீன் போடுறதோ, வேறு ஏதாவது சூரிட்டி கொடுக்குறதோ வேண்டாம். இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காக கடன் கொடுக்குறதா இருந்தால் யோசித்து செய்யுங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கணுங்கிற அவசியமும் இந்த வாரத்தில் இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்களுக்கு வருமானம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அல்லது பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்துலையும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேசிட்டு வாங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சீனியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஒபே பண்ணுங்கள். இது இந்த வாரம் நமக்கு கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எப்பயும் போல் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக எதுவும் புதிய முயற்சிகள் நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் வீடு மாறலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்க பெருசாக கவலைப்படாதீங்க. எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினைங்க. இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தாரக மந்திரம் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய லவ், காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் பெனிஃபிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப யோசித்து செய்யுங்க. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே சுமாராக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நிதானம், பொறுமை இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக கொடுக்க முடியும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும்.